மதுரை சைடில் மாதவன் ஒரு பையன் இருந்தான். ஐடி கம்பெனியில் வேலை, நல்ல சேலரி, ஃபேமிலி செட்டில். வெளியில் பார்த்தா லைஃப் சூப்பர்னு தான் தோணும். ஆனால் உள்ளே ஃபுல் டென்ஷன். வீட்டில் பேரண்ட்ஸ் ஹெல்த் ப்ராப்ளம், ஆஃபீஸில் பாஸ் ப்ரெஷர், ஃப்ரெண்ட்ஸ் கூட கம்பேர் பண்ணிக்கிட்டு நான் ஏன் இப்படின்னு ஒரு குறை மனசில். இதெல்லாம் சேர்ந்து அவன் மைண்டில் தினமும் ஒரு ஹெவி லோடு. சாப்பாடு சரியா இல்லை, நிம்மதியாக தூண்ட முடியல, எப்போவுமே ஓவர் திங்கிங். ஒரு நாள் அவன் முடிவு பண்ணா, இப்படியே போனா அவ்வளோதான், கொஞ்சம் பிரேக் வேணும்னு. அதுக்காக ஒரு சின்ன ஆசிரமத்துக்கு போனேன், மலை அடிவாரத்தில். அங்கே ஒரு ஓல்டு மங்க் இருந்தார். எல்லாரும் ஐயான்னு கூப்பிடுவாங்க. மாதவன் போய் அவனோட ப்ராப்ளம் எல்லாத்தையும் சொல்ல போனான். ஐயா, என்னால் லைஃப் ஹேண்டில் பண்ண முடியல, ப்ராப்ளம் ஒன்று ஒன்றா வந்துட்டே இருக்கு, எப்படி இதிலிருந்து வெளியே வர்றேன்னு கேட்டான். ஐயா சிரிச்சார். எதுவும் லெக்சர் கொடுக்கல. அவர் பக்கத்தில் இருந்த ஒரு கிளாஸ் டம்ளர்ல தண்ணீர் எடுத்தார். மாதவா, இது எவ்வளோ வெயிட் இருக்கும்னு கேட்டார். 200 கிராம் இருக்கும் ஐயான்னு சொன்னான். சரி, இதை நான் 5 நிமிஷம் பிடிச்சிருந்தா? ஒன்றும் ஆகாது ஐயா. 1 மணி நேரம்? கை வலிக்கும். 1 நாள் முழுக்க பிடிச்சிருந்தா? மாதவன் உடனே, அப்போ பெயின் அதிகமாயிருக்கு, கடைசியில கை தானா கீழே வந்துரும்னு சொன்னான். ஐயா சிரிச்சார். இந்த டைம்ல கிளாஸ் வெயிட் ஏதாவது இன்க்ரீஸ் ஆச்சா? இல்ல ஐயா. அப்போ ஏன் பெயின் அதிகமா இருக்கு? மாதவன் சின்ன கேப் விட்டுட்டு சொன்னான். நீங்க அதை ரொம்ப நேரம் பிடிச்சிருந்ததுனால. அதான் லைஃப். உன் பிரச்சனையும் இதே மாதிரி தான். கொஞ்ச நேரம் நினைச்சா ஒன்னும் ஆகாது, 1 மணி நேரம் நினைச்சா வலிக்க ஆரம்பிக்கும். ஃபுல் டே உன்னோட பிரச்சனையை நினைச்சா அது உன்னை செயலிழக்க பண்ணிடும். மாதவன் சைலண்ட். அவன் லைஃப்ல அவன் டெய்லி இதை தான் பண்றான்னு புரிஞ்சிச்சு. ஆனா ஐயா, ப்ராப்ளம்ஸ் ரியல் தானே, அதை எப்படி இக்னோர் பண்ணன்னு கேட்டான். ஐயா ஒரு பூச்செடியை காட்டி சொன்னாரு. நாளைக்கு மழை வருமானு இன்னைக்கு முழுக்க வரி பண்ணினா இந்த செடி வளருமா? இல்ல. ஆனா நீ அதுக்கு உன்கிட்ட இப்ப இவ்ளோ தண்ணீர் இருக்கோ ஊத்தினாதான் வளரும். வரி பண்றது வேற, கேர் பண்றது வேற. வரினா கிளாஸையே விடாம பிடிச்சுக்கிட்டு கை உடையற அளவுக்கு பிடிக்கிறது. கேர்னா தேவையானதை பண்ணிட்டு கிளாஸை கீழே வச்சிடுறது. பிரச்சனைக்கு அப்போ உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் பண்ணிட்டு அதை மறந்துரு. மாதவன் 3 நாள் அங்க இருந்தான். பெருசா எதுவும் பண்ணல, எந்த புக்கும் படிக்கல. சிம்பிள் லைஃப். காலையில எந்திருப்பான், தோட்டத்தை கிளீன் பண்ணுவான், சூரிய உதயம் பார்த்துட்டு சில்லா இருப்பான். ஒர்க்கு, பாஸ் தாட் வந்தா, இதை நான் நாளைக்கு 3 மணிக்கு ஹேண்டில் பண்ணிக்கிறேன், இப்போது இந்த டம்ளரை டேபிள் மேல வைக்கிறேன்னு அவன்கிட்டயே சொல்லிக்குவான். அப்புறம் என்னாச்சு? அவன் திரும்பவும் சிட்டிக்கு வந்தான். ஜாப் அதேதான், பாஸ் அதேதான், சேலரி அதேதான். ஆனா அவன் மைண்டு மட்டும் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ அவன் ப்ராப்ளம் கேரி பண்ண மாட்டான், ஹேண்டில் பண்ணுவான். சுமக்கிறதுல ஸ்ட்ரென்த் இல்ல, சரியான நேரத்துல இறக்கி வைக்கிறதுல தான் புத்திசாலித்தனம் இருக்கு. நம்ம ஸ்ட்ரெஸ் ப்ராப்ளம்னால வரல, அதை எவ்வளோ நேரம் மைண்ட்ல பிடிச்சு வச்சிருக்கிறோம் அதால தான் வரும். ஒரு லோடு நீண்ட நேரம் தூக்கினா ஸ்ட்ராங்காலும் வீக் ஆயிடுவான். அதனால கவலைகளை அப்பவே கீழே வைங்க, அப்பதான் திரும்பவும் ஃபைட் பண்ண ஸ்ட்ரென்த் வரும். Hey everyone, beautiful sunset from my rooftop. Don't forget to subscribe for more.